பெயரை கெடுக்க ஒருவன், குடும்பம் செழிக்க சுமை தாங்கி போல ஒருத்தி. பெண்ணவளை ரசிப்பவன் ஒருவன், பெண்ணவளை வெறுப்பவன் ஒருவன், பெண்ணவளை அழ வைத்து அதை கண்டு சிரிப்பான். சவிதா என்கிற சபாபதி வேஷம் போட்டு திரிகிற மகனும் யூத் என்று மாத்தட்டும் தாத்தாவும் பாட்டியும். கூலக்கெட்ட குடும்பம் இதுதான். எத்தனை நேரங்களில் மனிதன் ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். அவளின்றி குடும்பம் இல்லை, அவளின்றி வாழ்கின்ற வாழ்க்கை சரியா? தேவை பெருமையை போற்றுவோம். எத்தனை நிறங்களில் மனிதன் ஒவ்வொரு குணத்திலும் ஒருவன். சவிதா என்கின்ற சபாபதி. வாவ் தாத்தா, நீங்க அவசரப்படுத்துறத பாக்கும்போது பஸ் பிடிக்கிறதுக்கான அவசரமா எனக்கு தெரியல. டேய் சபா, ஏன்டா அப்படி பண்ண? என்ன கணேஷ்க்கு போன் போட்டு ப்ரோகிராம கேன்சல் சொல்லிருக்க. வேற என்ன பண்றது? எனக்கு சுத்தமா மூடே போச்சுடா. நீ என் பேச்ச கேட்காம குடிச்சே ஆகணும்னு அடம் பிடிச்சா உனக்கு தரலாமேன்னு ஒன்னே வாங்கி வச்சேன். ஆனா இப்பதான் நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. டேய் சபா, அது வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, இப்போ 5 நிமிஷத்துக்கு பின்னாடி. டேய் சபா, எங்கடா வச்சிருக்க? ஏன்டா பறக்குற? பொறுமையா இரு. டேய் பொறுமையா இருக்க நேரமாடா, எக்ஸ்கியூஸ் சொல்டா சபா. இப்ப நேரா கீழே போ. போறேன். கிச்சன்ல அலமேலு இருப்பா. இருக்காளே. மேல வரும்போது அவளை பார்த்துட்டு தானே வந்தேன். என்ன பக்கம் வரும்போது அவ்வளவுக்கு நான் பார்த்துட்டு வந்தேன். ஆன்டிஸ பார்த்தாவே கண்ணு ரெண்டு பேனிங்ல போவோம். அழுமு பார்க்கும்போது போவாடா. பரசு, டேய் நீ மேட்டர் சொல்லுடா. சொல்றேன்டா. நான் வாங்கிட்டு வந்த தயிர்ல அலமேலு மோர் கடைஞ்சு வச்சிருப்பான். அத வீரு நினைச்சு நல்லா குடி. போத கிர்ரு ஏறும். கடுப்பா இருக்குல்ல? எனக்கு அப்படிதான்டா இருக்கு. உன்ன கடுப்பேத்துனது யாரா? டேய் கணேஷ், எல்லாம் ரெடியா இருக்குது இல்ல? நான் போன் பண்ணதும் பொருளோட வந்திருக்கேன். சரஸ்வதி, வாங்க ஆண்டி. என்ன சபாபதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மம்மி பார்க்க வந்தீங்களா? ஆமா, சரஸ்வதி இருக்காளா? இருக்காங்க. மம்மி, என்ன சபா? பக்கத்து வீட்டு காயத்ரி ஆண்டி வந்திருக்காங்க. வரேன். ஆமா சபாபதி, நீயும் ஃபேமிலியோட கொடைக்கானல் போறதா சொன்னாங்க.
நானும் பரிசும் போல ஆண்டி. தீபாவளி முடிஞ்சதும் இன்டர்வியூ இருக்கு. ஓ, வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்க. படிச்சு முடிச்சுட்டு எவ்வளவு நாள் தான் சும்மா இருக்கிறது ஆண்டி. அதான் வேலைக்கு போலாமேன்னு முடிவு பண்ணிட்டோம். ஓ, அப்படியா? வா காயத்ரி, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல சரசு, இப்பதான் வந்தேன். என்ன நீ இந்த நேரத்துல வந்திருக்க? ஒண்ணும் இல்ல, தம்பி பொண்ணும் மாப்பிள்ளையும் நாளைக்கு வராங்கன்னு சொல்லி இருந்தேன்ல, ம், அவங்க இன்னைக்கே வந்துட்டாங்க. சரி. உங்க மாடி ரூமை தவிர ஏரியாவுல எங்கேயுமே கரண்ட் இல்ல. ஓ, புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ராத்திரி உன் தம்பி பொண்ணும் மாப்பிளையும் எங்க வீட்டு மாடி ரூம்ல தங்க வைக்கணுங்கிற ஆப்ளிகேஷனோட வந்திருக்கேன். அப்படித்தானே? என்ன காயத்ரி, என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன உனக்கு தயக்கம்? தாராளமா அவங்கள வந்து இங்க தங்க சொல்லு. ம்? மம்மி என்ன சபா? வாங்கல. இரு காயத்ரி. என்னப்பா? மம்மி, நம்ம வீட்ல பவர் இருக்கிறது மாடி ரூம்ல மட்டும்தான். ஆமா. அவங்கள அங்க தங்க சொல்றீங்க? ஏன் இப்ப அவங்க அங்க வந்து தங்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? நானும் பரிசு எங்க தங்குறது? ஏண்டா, நீங்க 2 பேரும் ஆம்பளை தடி பசங்க தானடா. மொட்டை மாடியில காத்தாட படுத்து தூங்குங்க, இல்லனா 2 பேட்டரி ஃபேன் இருக்கு, அதை வச்சு படுத்துங்க. அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, அவங்க வந்து தங்கிட்டு மம்மி, மம்மி, போறாங்க. மம்மி. நீ போய் மஞ்சுவையும் மாப்பிளையும் எங்க வீட்டுக்கு அனுப்பி வை, அவங்க வந்து தங்கட்டும். சரி சரசு, போனதான் அனுப்பி வைக்கிறேன். சரி சரி. விடக்கூடாது சபா. நம்ம சந்தோஷத்தை கெடுத்துட்டு அவங்கள சந்தோஷமா இருப்பாங்களா? விடக்கூடாது சபா. அதுதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம சந்தோஷத்தை கெடுத்த மஞ்சுவோட சந்தோஷத்தை நம்ம கெடுக்கணும்னா நம்ம வீட்டு ஆளுங்களை டூர் போக விடாம பாத்துக்கணும். ஆ, இதெல்லாம் ஓகேடா. பட் லாஸ்ட் மினிட்ல எப்படிடா? டேய், தோனி லாஸ்ட் பால்ல 6 அடிக்கலையாடா? சரி. சுனில் காஸ்ல லாஸ்ட் பால்ல விக்கெட் அடிக்கலையா? அவர் எப்படா எடுத்தாரு? ஏதோ ஒரு கோல வந்துச்சு, விடாடா. நாங்க வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ன எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? கிளம்பலாம் அத்தை. சபா, டேய் சபா. டேய் சபா, சீக்கிரம் வாடா. ஆ? விட மாட்டாங்களே. சரி வா. ஹாய் கைஸ், சாரி சாரி சாரி. உணவு வாங்குற மூட்ல இங்க யாரும் இல்ல, வேற இடம் பாருங்க. ஹலோ, நான் சாரி சொன்னது SORRY சாரி. எதுக்கு சார் சாரி? எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்காகத்தான். விட மாட்டாங்களே. சரி வா. சீக்கிரம் வாங்க. வாடா. மாப்பிள, இவன் தான் என் பிள்ளை சபாபதி. அது என் பையன் பரசுராம். தெரியும் ஆண்டி, இவங்களை கல்யாணத்துல பாத்திருக்கேன். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? இவங்க 2 பேருக்கு இன்னும் பொண்ணே பாக்கலையா? அப்புறம் எப்படி மாப்பிள்ள கல்யாணத்துல பாத்துருக்க முடியும்? வாய் மூடுது. மாப்பிள்ள சொன்னது அவர் கல்யாணத்துல. என்ன மஞ்சு, மேரேஜ் லைஃப்லாம் படு ஜாலியா போயிட்டு இருக்கு போல இருக்கு. யார புருஷன் பக்கத்துல இருந்தா பொண்டாட்டிங்க எல்லாரும் ஜாலியா தான் இருப்பாங்க. என்ன சரசு, நான் சொல்றது சரிதானே? ஐயோ, என்னத்த நீங்க? என்னம்மா நீங்க? அவ ஜாலியா இல்லாமதான் ஆசைக்கு 1 ஆஸ்திக்கு 1 2 குழந்தை பெற்றிருப்பாளா? ஐயோ, என்ன நீங்க பசங்களை வச்சுக்கிட்டு இப்படியே பேசுவீங்க? சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்க, தீபாவளி இங்கதான் கொண்டாட வேண்டி வரும். நாசமா போச்சு. இவன் ஒருத்தன் கால நேரம் தெரியாம. சரி, இப்பவே டைம் ஆச்சு, கிளம்புங்க. மஞ்சு, போயிட்டு வரோமா? மாப்பிள போயிட்டு வரோம். என்ன வெறுங்க பேசுறீங்க? பேக தூக்கிட்டு வாங்க. மம்மி, அந்த பேக்கையும் தூக்குங்க. பாடி பாச்சி. பாஸ்டா வாங்க. தெரியும்டா, சும்மா இருடா. அங்க வாங்க. வந்து சேர்றா. மஞ்சு, கீழாக் மட்டும் போடு. நானும் பரசும் இங்கதான் வந்து படுப்போம். டேய், மொட்டை மாடிலடா. வரோம். வாங்க. டாடா. இந்த குடும்பமே வித்தியாசமான குடும்பமா இருக்கும் போல இருக்க. நீங்க வித்தியாசமான குடும்பம்னு சொல்றீங்க, ஆனா இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாம் இந்த குடும்பத்தை கூறுகட்ட குடும்பம் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? பொதுவா நாம தீபாவளி கொண்டாட எங்க போவோம்? சொந்த ஊருக்கு போவோம், இல்லனா குடும்பத்தோட குலதெய்வ கோயில்ல கொண்டாடுவோம். நம்மள மாதிரி புதுசா கல்யாணம் ஆனவங்களா இருந்தா மாமனார் வீட்டுல போய் கொண்டாடுவோம். ஆனா இவங்க கொடைக்கானல்ல ரெசார்ட் புக் பண்ணி குடும்பத்தோட போய் கொண்டாடுவாங்க. கேட்டா வெஸ்டர்ன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது சரி, கூறுகட்ட குடும்பங்கிறது சரியாதான் இருக்கு. என்ன பண்ணோம், கிளம்பலாமா? அட இரு சத்யே, இன்னும் 7 சீட் வரணும்ல. நமஸ்காரம், நான் சுந்தரம். சொல்லுங்க. என் ஒய்ஃப் ரமாமணி. நாங்க எல்லாரும் கொடைக்கானல் போகணும்.
இந்த பஸ்ல 7 சீட் இருக்குல்ல? என்னங்க இவ்வளவு பெரிய பஸ்ஸ பார்த்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? 36 சீட் இருக்குங்க. அட பாவமே, பஸ்ஸே காலியா தான் இருக்கா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மூச்சு வாங்காம மெதுவா நிதானமா வந்திருக்கலாம் இல்லங்க? ஆமா ஆமா. என்னங்க ஆமாமா, எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? அத கேக்குறீங்களா? வர்ற வழியில பெருமாள் கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பூஜை முடிஞ்சதும் உண்டை கட்டி தருவாங்க. டின்னர் முடிச்சிட்டு வந்துடலாமேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். என்னையா சொல்றாரு? படுபாவி பசங்க 1/2 மணி நேரம் காக்க வச்சுட்டு கழுத்தை அறுத்துட்டாங்க தம்பி. போற வழியில ஒரு நல்ல ஹோட்டலா இருந்தா நிறுத்துங்க, பசங்க பசி தாங்க மாட்டாங்க. அதெல்லாம் நிறுத்திங்களா? முதல்ல டிக்கெட்டை கொடுங்க. என்ன தம்பி, வழக்கமா நீங்க தானே டிக்கெட் கொடுப்பீங்க. இன்னைக்கு என்ன என்கிட்ட டிக்கெட் கேக்குறீங்க? வேண்டுதல் முதல்ல ரிசர்வ் பண்ண டிக்கெட்டை கொடுங்க. ஓஹோ, ஆக்சுவலி நாங்க நாளைக்கு நைட்டுக்கு தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தோம். ஆனா இன்னைக்கு நைட்டே கிளம்பி வர சொல்லி சம்பந்தி வீட்டுல இருந்து போன மேல போன தம்பி. அதான் குழப்பத்தோட கிளம்பிட்டோம். குழப்பத்தோட வா? சிச்சி, குடும்பத்தோட கிளம்பி வந்துட்டோம். நீங்க வேற பஸ்ஸ பாருங்க. ஏன் தம்பி, இதுல சீட்டு கிடையாது. என்னங்க இது? இந்த தம்பி 36 சீட்டு இருக்குன்னு இந்த தம்பி இப்படி சொல்லுது. இத பாருங்க தம்பி, என் பையனுக்கும் மருமகளுக்கும் இது தலை தீபாவளி. நீங்க பெரிய மனசு பண்ணி 7 சீட்டு கொடுங்க தம்பி. டிக்கெட்டுக்கு மேல ஒரு 500 ரூபாய் போட்டு தர்றேன். 500? தீபாவளி செலவுக்கு ஆளுக்கு 2000. ஓகே தானே? அப்படின்ற பெரியவர உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம். 9000 கொடுத்துட்டு ஏறுங்க. 9000? கொடைக்கானலுக்கு டிக்கெட் சார்ஜ் 800 ரூபாய் தானே? ஆமா. அப்படி பார்த்தா 7 டிக்கெட்டுக்கு 5600 ரூபாய் தானே? 9000 கேக்குறீங்க? யாரா டிக்கெட்டுக்கு மேல 500 ரூபாய் தரேன்னு சொன்னார்ல? ஆமா சொன்ன. 7 டிக்கெட்டுக்கு மேல 500 ரூபாய் சேர்த்தா 6100 தானே? சரிதானே மாமா? இப்ப நமக்கு பணம் முக்கியம் இல்ல, விடியும் போது நம்ம எல்லாரும் கொடைக்கானல்ல இருந்து ஆகணும். 9000 கொடுங்க. என் மருமகளே சொன்னதுக்கு அப்புறம் மறுத்து பேச முடியுமா? என்ன சக்தி, கார்ல வந்து இறங்குறத பார்த்தா டிக்கெட் ரிசர்வ் பண்ண குரூப் மாதிரி தெரியுது. என்ன பண்றது? சமாளிப்போம். ஹாய் கைஸ், சாரி சாரி சாரி. உணவு வாங்குற மூட்ல இங்க யாரும் இல்ல, வேற இடம் பாருங்க. ஹலோ, நான் சாரி சொன்னது SORRY சாரி. எதுக்கு சார் சாரி? எங்களுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதுக்காக தான். உங்களுக்காக ஒண்ணு வெயிட்டிங்ல இல்ல சார், எங்களுக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு. ஓ அப்படியா? நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அப்ப அந்த சாரியை திருப்பி சொல்லிடுங்க. நான் எதுக்கு சார் சொல்லணும்? அண்ணா லேட்டு நினைச்சு உங்ககிட்ட சாரி கட்டல, இப்பதான் டைம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த சாரியை திருப்பி கொடுத்துருங்க. நான் டிக்கெட் புக் பண்ணது நிஜம். ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? மனுஷங்க என்ன அடுத்தவங்கள நம்பணும். நமக்கு சீட்டு கன்ஃபார்ம். அதான் எது கோவப்படுறீங்க? கோவப்பட்ட காரியெல்லாம் கெட்டு போயிடும். நான் போய் பேசிட்டு வரேன். நீ போட சபா. நான் லேட்டு நினைச்சு உங்ககிட்ட சாரி கட்டல, இப்பதான் டைம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த சாரியை திருப்பி கொடுத்துருங்க. ஐயோ சார், டிக்கெட் புக் பண்ணா மட்டும் போதா சார், ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அப்படி என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம போயிட்டோம்? ஏன் கேட்க மாட்டீங்க? வண்டி கிளம்புறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணு சொல்லி டிக்கெட்ல பின்னாடி தெளிவா போட்டிருக்க. இதெல்லாம் பாக்குறது இல்லையா? பாத்துட்டா மட்டும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வண்டி எடுக்க போறீங்க. எக்ஸ்ட்ரா டிக்கெட் எல்லாத்தையும் ஏத்திட்டு கரெக்டா 10 மணிக்கு தானே வண்டி எடுப்பீங்க. உங்கள்ட்ட பேசியிருந்தா என் பொழப்பு கெட்டு போயிடும். முதல்ல டிக்கெட் காட்டுங்க. டிக்கெட் காட்டுங்க சொல்லிருக்கலாம்ல. எங்க அந்த டிக்கெட் எடுத்து காட்டுங்க. இதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், எடுத்து காட்டுறேன் பாரு. டிக்கெட் கொடுங்க மாமா. என்ன மாமா, டிக்கெட் பேக்ல தேடிக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு? இருங்க இருங்க, காட்டுறேன். எடுத்து காட்டுங்க டாடி. அட ரொம்ப ஓவரா பேசிட்டே போறாங்க. ஐஸ், நீ வாயை மூடிட்டு கலர் பண்ணாத. டிக்கெட் காணுமே. ஐயோ, என்ன சொல்றீங்க? நாசமா போச்சு. நல்லா தேடி பாருங்கப்பா, பைக்குள்ளதான் இருக்கும். தேடி பாருங்கப்பா, எங்கேயும் போயிருக்காது. நல்லா தேடி பார்த்துட்டப்பா, காணும்பா. மாமா, ஒருவேளை டிக்கெட் வீட்லயே வச்சிட்டீங்களோ? இல்ல மம்மி, நான் பார்த்தேன். தாத்தா டிக்கெட் அவரோட கேஷ் பேக்ல தான் வச்சாரு. செக் பண்ணுங்க நல்லா. பாருங்க பாருங்க. பேக் ஃபுல்லா பார்த்துட்டேன். மனோ, தீபாவளி போனஸ் ஆளுக்கு 2000 கன்ஃபார்ம். மனோ ஏன் 4000 வந்தா? மனோ
தம்பி பணத்தை வாங்கிட்டு சீட்டை கொடுங்க. மூட்டு வலி நிக்க முடியல. பெரியவரே வெயிட்டிங் லிஸ்ட்ல உடனே கன்ஃபார்ம் ஆகாது, வெயிட் பண்ணுங்க. டேய் என்னடா தேடிட்டு இருக்க? டிக்கெட் தாண்டா தேடுறேன். தாத்தா பேக்ல வச்சது நான் தாண்டா பார்த்தேன். தாத்தா வேற காணன்றார், எங்க போச்சுன்னு தெரியல. அப்படியா? டேய் இந்த டிக்கெட்டா பாரு. இந்த டிக்கெட் எப்படா உன் கையில? டேய் அதான் டூர் போக விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அப்புறம் எப்படா டிக்கெட்டை விட்டு வைப்போம்? ஓஹோ டேய் சூப்பரா சூப்பரா சபாபதி. மறைச்சு வைடா. தம்பி நான் தான்பா டிக்கெட்டை புக் பண்ணேன். உங்க ஆபீஸ்ல வேணா கேட்டு பாருங்களேன். இது நல்லா இருக்கே சார். பிக்கப் பாயிண்ட்ல பஸ் நிறுத்திட்டு கோயம்பேடு ஆபீஸ்ல போய் நான் கேட்டு வரணுமா? நீ போக வேண்டாம்ப்பா, ஒரு ஃபோன் பண்ணி கேள. அது எங்க வேலை இல்லைங்க. இல்ல சார், இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. எங்களுக்கு போய் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அரிச்சந்திரக்கு அண்ணாவே வந்துட்டு போங்க. பஸ்ஸுக்கு முன்னாடி கிரௌட் போடாதீங்க, கிளம்புங்க. இவர் வேற என்னங்க இது? சின்னவங்க பெரியவங்க மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. வேற எப்படி பேச சொல்றீங்க? டாடி இவங்க ஏதோ பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. டிராவல்ஸ் டிக்கெட் புக் பண்ணது நீங்க தானே? ஆமா ஈசு, உங்க மொபைல் நம்பர் தானே கொடுத்தீங்க? நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். மொபைல்ல மெசேஜ் வந்திருக்கும். அத பாருங்க, அத முதல்ல காட்டுங்க. மெசேஜ் பாரு. நான் பாக்குறேன். யாரு கிட்ட? சீக்கிரம் பார்த்து சொல்லு சபா. சீக்கிரம் சொல்லுடா. என்னப்பா மெசேஜ் வந்திருக்கா இல்லையா? இல்ல ஆண்டி, அது மாதிரி மெசேஜ் வந்த மாதிரியே தெரியல. நான் பாக்குறேன், கொடு. என்னது மெசேஜ் இல்லையா? டிக்கெட் எடுக்காத வந்து ஏங்க எங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் டிக்கெட் புக் பண்ணது நிஜம். ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? மனுஷங்க என்ன அடுத்தவங்கள நம்பணும். எது கோவப்படுறீங்க? கோவப்பட்ட காரியெல்லாம் கெட்டு போயிடும். நான் போய் பேசிட்டு வரேன், இருங்க. நீ போட சபா. சார் சார் வாங்க சார், போய் பேசலாம் வாங்க. எதுக்கு சார் இவ்வளவு கோவப்படுறீங்க? கோவப்பட்டீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு தான் ப்ராப்ளம். சாப்பாட்டுல உப்பு காரெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. இது சொல்றத தனியா கூட்டியா? இங்க பாருங்க பிரதர், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ 100% கரெக்ட். டிக்கெட் இல்லாம பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணா ப்ராப்ளம் உங்களுக்கு தான். அது எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு புரியலையே. கஷ்டம் தான். நேரமாயிட்டே இருக்கு, என்ன பேசிட்டே இருக்காங்க? எல்லாம் பழைய ஆளுங்க பிரதர். இங்க பாருங்க, அதுங்கெல்லாம் கண்டிப்பா கொடைக்கானல் போய் ஆகணும். டிக்கெட்டுக்கு மேல 1000 ரூபாய் கொடுக்க சொல்றேன், ஓகேவா? 1000 ரூபாயா? ஓகே இல்ல? ஓகே ஓகே. 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, டபுள் ஓகே பண்ணிட்டு வந்துடுறேன். யோ போய். டிக்கெட் கன்ஃபார்மா? என்ன சொல்றேன்? இல்ல தாத்தா, சரியான பகல் குலக்காரங்களா இருக்கானுங்க. ஏய் யூ ஆர் ராங். பகல் அடிச்சா பகல் கொல்ல, ராவுல அடிச்சா ரா கொல்ல. டாடி அவர் தொண்டையிலே 4 குத்து குத்துங்க. எவ்வளவு நேரம் நிக்கணுமோ தெரியல. 7 சீட்டுக்கு 20000 ரூபாய் கேக்குறான் தாத்தா. என்னது 20000 ரூபாய் கேக்குறானா? அவன் கேட்டா நாம கொடுக்கணுமா? ஏன் கொடுக்கணும்? எதுக்காக கொடுக்கணும்? அதானே இந்த 20000க்கு நம்ம ஃளைட்லயே போயிருக்கலாமே. அதத்தானே நான் சொன்னேன், மதுரை வரைக்கும் ஃளைட்ல போயிட்டு மதுரையில இருந்து கார்ல போய்க்கலாம்னு. என் பேச்சு இந்த வீட்ல யாரு கேக்குறீங்க? சும்மா இருங்க மம்மி, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம எல்லாரும் ஃளைட்ல போகணும்னா ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக்கிங்க்கு எவ்வளவு நேரம் நிக்கணும் தெரியுமா? இங்க வந்து எவ்வளவு நேரம் நிக்கிறோம்? கார்ல போயிருந்தா பாதி தூரமாவது போயிருக்கலாம். ச்சே. என்ன மம்மி, ஃபேமிலியோட போறதுக்கு பேர் தான் டூர். நம்ம கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு 1க்கு 9 காரா குட்டி குட்டியா வாங்கி வச்சிருக்கோம். என்ன யூஸ்? அதுக்கு ஒரு டெம்போ டிராவலர் வாங்கி இருந்தா எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போயிருக்கலாம். வாயை மூடிட்டு நீ சும்மா இரு. பெரிய மனுஷன் பாருங்க, சும்மா இரு. வீட்ல தான் பேசி கொள்றீங்க. இதே மாதிரி இங்கே பேசிட்டு இருந்தீங்க, எல்லாரும் இங்கே இருக்க வேண்டியதுதான். சட்டுன்னு முடிவு எடுங்க. சபா என்னடா முடிவு எடுக்கிறது? இருடா. நான் சொல்றேன், ஓகேன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. 20000 பாட்டி, டேய் வாடா. நான் பாத்துக்கிறேன் பாட்டி. என்ன பிரதர், டீல் ஓகேவா? என்ன பிரதர், சரியான வடிகட்டின கஞ்சூஸா இருக்குதுங்க. ஏன் கொடுக்கணும், எது கொடுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பேசுதுங்க. ஏதோ டிக்கெட் தொலைஞ்சு போச்சு, அதுக்கு எதுக்கு மறுபடியும் காசு கொடுக்கணும்னு எமோஷன் ஆகுறாங்க. ஆமா, எல்லாம் அந்த பெருசுதான். சபா ஓகேயா? கேக்குது பாரு. டாடி நம்ம சபாபதியோட சாமர்த்தியத்தை பாத்தீங்களா? யார் ட்ரைனிங் கொடுத்தது? இந்த ரங்கேஷ். என்ன ட்ரைனிங்? போதுமே 20000க்கு உங்க ஓகே training. பண்ணிருக்காங்க, அதெல்லாம் பெரிய விஷயமா? நம்ம மாமா எல்லாத்தையும் ஒழுங்கா தானே வச்சிருப்பாரு. எப்படி டிக்கெட் காணாம போச்சு? எங்க போச்சுன்னு எப்படி தெரியல. ஒழுங்கா வச்சிருந்தா எப்படி டாடி சரி போகும்? வாங்கடா போலாம். நடந்தது நடந்து போச்சு, விடுங்க. 20000 போனா போட்டு நம்ம கிளம்புறோம். அவங்க என்ன வேணாலும் ஆயிட்டு போட்டோம். பணத்துக்கு என்ன சொல்றாங்க? ஒரு நயா பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமாங்க. நல்ல குடும்பம். சக்தி வயா. பிரதர், என்ன எதுவும் சொல்லாம போறீங்க? என்ன சொல்றீங்க? எல்லா நயா பைசாவும் அவங்களே வச்சு சொல்லுங்க. ஹலோ கோவிந்தா சார், உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். முதல்ல காசை கொடுத்துட்டு பஸ்ல ஏறி சீட்ல உட்காருங்க. தம்பி என் பேர் கோவிந்தா இல்ல. இது ரொம்ப முக்கியம், முதல்ல காசு எடுங்க. டேய் சபா, என்னடா நடக்குது இங்க? கட்டவரல தூக்கி காட்டி ஓகே சொன்ன,
அவனுக்கு என்னன்னா யாரையும் பஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. ஒத்து வரல தாத்தா. ஏன் ஒத்து வரல? பேராஸ் ஆண்டி 7 டிக்கெட்டுக்கு 20,000 ரூபாய் தரோன்னு சொன்னல. ஆமா சொல்லுவோம். நாம உடனே ஒத்துக்கிட்டதால 30,000 ரூபாய் கேக்குறேன் ஆண்டி. நாசமா போச்சு. நாசமா தான் போச்சு. உங்க மூக்கு அறுத்து காக்காய்க்கு தான் போடணும். பாவம் காக்கா. அதுவும் சரிதான். இதாங்க தம்பி. நிறுத்துங்க. இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.